சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை போட போகிறார். ஆமேன் என்று சொல்லாமா? ஆமாம், நானும் பார்த்துட்டேன். கர்த்தர் சூஸ் பண்ணி தான் இழுத்துட்டே வராரு. ஆமாம், சூஸ் பண்ணி தான் கொஞ்சம் இழுத்துட்டே வராரு. யார் யார் மேலே எந்தெந்த போர்வியை போடணும், எந்தெந்த வல்லமையை போடணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இழுத்துட்டு வரார். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வேத வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென் என்று சொல்லலாமா? எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு? தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, உங்கள் மீது தேவன் வைத்துள்ள தேவ திட்டம். ஆமென் என்று சொல்லாமா? உங்கள் மீது தேவன் வைத்துள்ள தேவ திட்டம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆமென். எஸ்லா, நன்றி. அப்போ எல்லாரும் கண்களை மூடி பிரசன்ஸ்குள்ள அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஆவியானவர் கனெக்ட் ஆகணும். ஏன்னா இந்த ரெலமோடு நம்ம நின்னோம்னா இந்த வார்த்தையை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால் அதை ரிசீவ் பண்ண முடியாது. ஆண்டவரே, இன்னும் ஆவியானவரோடு கூட இணைஞ்சு ஹல்லேலூயா என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கு யெகோவா மெகாதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கு யெகோவா மெகாதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ரெண்டு கைய கூப்பி, ராஜா உம்மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே.
ராஜா மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரா மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரா மறந்திருப்பே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்களோட பேசுங்க டாடி. இன்னும் நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு பேசுங்க. இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. உங்க வார்த்தையின்படியே எங்களுக்காக கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருங்க. பவுலின் பிரசங்கத்தை கேட்டு லீதியால் உள்ளதை தெரிந்தீங்களே, அதுபோல நீங்க பேசுற பொழுது எங்கள் எல்லாருடைய இருதயத்தை திறங்க. எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஆமீன் ஆமீன். மீண்டுமாய் அந்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மீண்டும் ஒரு தரம். அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான், அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி! எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்து முடிப்பான். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு உங்கள் மீது உள்ள தேவ திட்டம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இல்லை என்ன சொல்லுங்க? என் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான். ஆமா, அதாவது இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதுல கர்த்தர் எல்லாரையும் எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களேன்னு சொல்லலாம். அல்லது நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவன் ஒரு மனுஷன் அப்படியே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கிற அந்த மனுஷனை தேவன் தெரிந்தெடுக்கிறது இல்லை. அல்லது நல்லா எல்லாவற்றிலும் எப்படி நேர்மையாக கரெக்டாக இருக்கிற மனுஷனை தேவன் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. மனுஷனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் அவனை கரெக்ட் பண்ணுறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்படின்னா இப்போ ஒரு சொல்லுவாங்க திருவிருந்து எடுங்க அப்படின்னா, ஐயோ நாங்களும் திருவிருந்து எடுக்க மாட்டோம்பாங்க. ஏன்னு கேட்டால் நான் அதை பண்ணுறேன், இந்த பாவத்தை பண்ணுறேன், அந்த பாவத்தை பண்ணுறேன். அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா நீ பாவம் பண்ணாமல் இருக்கிறது தான் திருவிருந்து எடுக்கணும். உண்மைங்க உண்மைங்க. ஒரு சொல்லுவாங்க நாங்கள் தண்ணி அடிக்கிறோங்க. உண்மைங்க, நான் இன்னைக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தினுடைய வல்லமை என் சரீரத்துக்குள்ளே போக போக பரிசுத்தம் எனக்குள் வரும். அதுக்காக துணிகரமாகவும் பண்ணக்கூடாது. அதுக்காகவும் கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு சொல்ல மாட்டார். ஒரு முறை கர்த்தர் எச்சரிப்பார், 2 முறை கர்த்தர் எச்சரிப்பார், 3வது முறை பாவத்தினால் வந்த வியாதிகள் நிறையா. ஆமாம், அதையும் சாட்சியாக சொல்ல முடியும். ஆமாம், கடந்த நாட்கள் ஒரு சாட்சி சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால் சரி, ஓகே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஊழிய செய்ய தகுதி இல்லை, நான் இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற தகுதி இல்லை, இதை என்னால் செய்ய முடியாது. ஏன்னா நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிற, கோடையாக இருக்கிறேன், நேராக இருக்கிறேன், படிச்சிருக்கிற, பட்டமரமாக இருக்கிற, உயர்ந்திருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்கள் வார்த்தையின்படி எனக்காக. அது ஒன்றை மட்டும் உங்கள் லைஃப்பில் போதுமா? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சொல்லுங்க.
இருங்க முதல்ல சரியாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கிறேன். இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தானே இருக்கீங்க? சரி, ஓகே. ஏன்னா நான் பேசுகிற பொழுது ரிப்பீட் பால் போடுறேன்னு என்ன வந்துடணும், திரும்பி வரணும். ஆமேன் என்று சொல்லுவோம். சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என் மீது தேவ திட்டம். இது பூமியில் பிறந்த எல்லா மனுஷர்கள் மேலும் தேவன் வைக்கிற திட்டம். ஒருவேளை யார் அதை டெடிக்கேட்டாக ஒப்பு கொடுக்குறவங்க அவங்க வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியம். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தர் யாரை குறித்து சாட்சி கொடுக்குறாரு? ஆமாம், தாவீதை குறித்து 2 காரியம் நல்லா இருக்கு பாருங்க. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஒன்று சொல்றாரு, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். 2 காரியம் சொல்றார். திரும்ப சொல்லுங்க. ஆமா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். 2வது நான் கேட்கிறேன், சவுலை புறக்கணித்து தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாரு? தாவீதை தேவன் தெரிந்தெடுக்கிறார். நான் கேட்கிறேன், சவுலை எதுக்கு புறக்கணிச்சார்? சொல்லுங்க பார்க்கலாம். சவுலை எதற்காக தேவன் புறக்கணித்தார்? என்ன செய்யல? நல்லா சொல்லுங்க. என்ன செய்யல? கீழ்ப்படியில. தாவீது பாவம் செஞ்சார். என்ன பாவம் செஞ்சார் சொல்லுங்க? அப்படி நான் சப்புன்னு சொல்லக்கூடாது, அப்படி பச்சை பால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்தவருடைய மனைவிய, நான் இதை ஏற்கனவே பிரசங்கித்து இருக்கிறேன். அதாவது ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம டீசெண்ட் ஆக்குறவங்க என்ன பண்ணுவோம், அவங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சிருவோம், தள்ளி போயிடுவோம். இவர் போய் என்ன பண்ணார், பார்த்தாரு, அதை யாருன்னு விசாரிக்க சொன்னார். இவர் யார்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். அதுக்காக சொல்ல வர. பார்த்தாரு, அது யாரும் விசாரிக்க சொன்னார். அடுத்த என்ன சொன்னார், கூட்டிகிட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், பாவம் பண்ணினார். இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு கொலையும் பண்ணிட்டார். உரியாவை என்ன செஞ்சார்? இவர் யார்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். இப்போ நான் கேட்குறேன், சவுல் செஞ்சது என்னது? கீழ்ப்படியாம. தாவீது செஞ்சது இப்படி சொல்லலாம், ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவத்தையும் கூட செஞ்சாரு. இவர் யாராமா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், எனக்கு சித்தமானது எல்லாம். ஏங்க இந்த டிஃப்ரெண்ட்டு? ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டு? இதில் தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது சவுலை புறக்கணித்து தள்ளின என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவர் யாராமா? தாவீது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சவுல் கீழ்ப்படியில. இதுதாங்க சவுலுக்கு சவுல் மேலே இவ்வளவு கோபம், தாவீதுக்கு இவ்வளோ. அதாவது பார்த்தா அழைச்சிட்டு வர சொன்னா, பாவம் பண்ணுனா அந்த பாவத்தை மறைக்க கொலையும் பண்ணாரு. அவரை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா தாவீதை குறித்து தேவன் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை எல்லாம். ஆமென் என்று சொல்ல எப்படியாமா? எனக்கு வேகமா, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்து முடிப்பான். அப்படி என்னங்க தாவீது செஞ்சுட்டாரே? அப்படி என்ன தாவீது செஞ்சுட்டார்? இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அவர் செய்ததைத்தான் பூமியில் இருக்கிற எல்லாரும் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவருடைய போர்வையை நம்ம மேல போட்டிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஓகே, தாவீதை குறித்து சொல்றார், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வா. தேவனுடைய பரிபூர்ணமான சித்த பூமியில என்ன அப்படின்னா, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இதை நான் ஆதியிலேந்தே சொல்றேன். தேவன் முதலாவது வானத்தையும் பூமியும் என்ன செஞ்சாரு? சிருஷ்டித்தார். வானம் அவரது சிங்காசன, பூமி அவரது பாதப்படியாக இருந்தது. ஆனால் இந்த பாதப்படியான இந்த பூமியை பிசாசு என்ன செஞ்சிட்டா? எடுத்துட்டான்னு சொல்ல முடியாது, பிடுங்கிட்டான். யார் கையிலிருந்து? ஏமா லேட்டா வருது? சொல்லுங்க, யார் கையிலிருந்து பிடுங்கிட்டாரு? ஆதாம் ஏவான் கையிலிருந்து பிசாசு என்ன செஞ்சா? பிடுங்கி அவனுடைய ராஜ்யமாய் அவன் அதை மாற்றி கொண்டான்.
திரும்பவும் சொல்ற, வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியாக இருந்தது. அந்த பூமியான அந்த பாதப்படியை தேவன் யார் கையில கொடுத்திருந்தாரு? ஆதாம் ஏவாள் கையில கொடுத்திருந்தாரு. ஆதாம் ஏவான் கையில இருந்து என்ன செஞ்சா? பிசாசு என்ன செஞ்சிட்டா? பிடுங்கி இந்த பூமி அவனுடைய ராஜ்யமாக மாற்றி விட்டார். அதனால மனிதன் அவனுக்கு கீழே அடிமையாயிட்டா. மனுஷன் யாருக்கு அடிமையாயிட்டான்? பிசாசுக்கு, சாத்தானுக்கு என்ன பண்ணிட்டான்? அடிமையாயிட்டா. அதனால சாத்தான் ஏற்கனவே போன முறையே நான் சொன்னேன், 3 காரியத்து நிமித்தம் அவன் நம்ம என்ன செய்யறானா? அவன் நம்மளை நசுக்கிறான். என்ன காரியம்? முதல்ல நாம் தேவ சாயலா இருக்கிறதுனால, 2வது அவனோட ஸ்தானத்தை நம்ம பிடிக்க போறோம் என்பதற்காக வரப்போற அந்த கடைசி யுத்த காலத்துல நம்மை கொண்டு தேவன் என்ன செய்யறாரு? அவனை அடிக்க போறாருங்கிறதுக்காக இப்பவே நம்மளை போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறா? நசுக்கி கசக்கிட்டே இருக்கிறா. கசக்கி கொண்டே இருக்கிறா. அப்போ இப்படி அவனுடைய பிரபஞ்சத்துக்கு கீழே நம்ம இருக்கிறனால நம்மளை ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறானாமா? நம்மளை கசக்கி பிழிஞ்சு கொண்டே இருக்கிறா. ஆனால் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்மை, சொல்லுங்க, அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்ம, கொஞ்சம் சவுண்டு வைங்க. ஆமாம், அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்ம என்ன பண்றானா? ஆண்டவர் என்ன செய்யறார்னா, பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு? அவனுடைய கையிலிருந்து, சொல்லுங்க, நம்மை விடுதலையாக்கி நம்மளை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. என்னை போல அவரும் என்ன செஞ்சாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி என்னை போல மாறி என்ன செஞ்சாரா? இந்த பூமியிலே அவர் என்னை போல பிசாசின் கீழே அடிமையாக இருந்து என்னுடைய ஸ்தானத்தில் அவர் இருந்து என்னை அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்துட்டு கடைசியில் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஓகேவாமா? சரி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த பூமிக்கு வந்துட்டு அவருடைய ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா, இந்த பூமியும் அவருடைய ராஜ்யமாய் மாறணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆமா, இது எந்த ராஜ்யமாய் மாறணும்? தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ஏன்னா அப்ப வரல, இனி சமீபமாயிட்டு இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது என்று இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கமும் அதுதான். கடைசி பிரசங்க வாசிங்க பார்க்கலாம். கடைசி பிரசங்க அப்போஸ்தலர் 1, நான் அதை எடுக்கல, வாசிங்க டக்குனு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள், ஆமா, 4 அன்றியும் எத்தனாவது வசனமா? 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது, இல்லம்மா, ராஜ்யங்களை குறித்து பேசிட்டே இருந்தார்ல, வாசிங்க 3 வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய எதை குறித்து தான் பேசினாரு? நல்லா சொல்லுங்க, எதை குறித்து தான் பேசினாரு? தேவ ராஜ்யம். இந்த பூமி தேவ ராஜ்யமாய் மாறணும் இந்த பூமி. ஏன்னா அவர் வானமும் பூமி யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கையில கொடுத்தாரு, நம்ம அவங்க கையில கொடுத்துட்டோம். அதை மீட்டு நம்ம கையில என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டு சொல்றாரு, இனி இந்த பூமியில யாருடைய ராஜ்யம் வரணும்? தேவ ராஜ்யம். சொல்லுங்க, யாருடைய ராஜ்யம் வரணும்? தேவ ராஜ்யம். வாசிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதாவது அவர் என்ன சொல்றாரு? தேவ ராஜ்யம். எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? தேவராஜ்யம். யோவான் ஸ்நானகன் எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. பரலோக ராஜ்யம். அப்ப யாரு? யோவான் ஸ்நானகர் ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. அடுத்து பிலிப்பு அப்போஸ்தலர் 8:12 வாசிங்க. 8:12 வேகமா. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தது. போதும். பிலிப்பு எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? தேவராஜ்யம். சொல்லுங்க, பிலிப்பு எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? தேவராஜ்யங்களை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. அடுத்து பவுல், பேதுரு, எல்லாருமே பண்றாங்க. பவுல் குறித்தது மட்டும் வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 1:13, அன்பின் குமாரனுடைய கொலேசியர் 1:13, அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறார். அன்பின் குமாரனோட ராஜ்யம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம். அப்போ பவுல் இதைத்தான் பிரசங்கம் பண்ணார். பவுல் 26:18. இது எல்லாருமே இந்த பூமியில ஊழியம் செய்த எல்லாருமே எதை குறித்து தான் பேசுறாங்க? ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. சொல்லுங்க, பரமண்டலங்களுக்கு
உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவர் பேசிட்டே இருந்தார். சொல்லுங்க, பேசிட்டே இருந்தார், ராஜ்யம் வருவதாக. அப்ப எல்லாருமே எதை குறித்து தான் பேசுறாங்க? தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த இடத்துல மத்தேயு 12:28 தான் மைய வசனம். இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை தேவன் செய்ய சொல்லுகிறார், அல்லது செய்தார், அல்லது நம்மளை செய்ய சொல்லுகிறார். இயேசு செய்தார், நம்மளை செய்ய சொல்லுகிறார். என்னன்னா, ஒண்ணு வாசிங்க மறுபடியும் 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்க, பிசாசுகளை துரத்துகிறபடினால். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆவியினாலே. இன்னொரு இடத்துல இருக்கும், தேவனுடைய அவர் விரலினாலே இருக்கும். விரலினாலே பிசாசுகளை துரத்தினார் அப்படின்னு இருக்கும். அப்ப நான் தேவனுடைய ஆவியினாலே எதை துரத்துற? பிசாசு. நல்லா சொல்லுங்க, எதை துரத்துற? திரும்ப சொல்லுங்க, எதை துரத்துற? பிசாசுகளை துரத்துற. சொல்லுங்க. அப்ப முதல் வேலை நமக்கு ஏசப்பா கொடுக்கிற முதல் வேலை யாரை துரத்தணும்? நல்லா சொல்லுங்க, யாரை துரத்தணும்? யாரை துரத்தணும்? ஐயோ வந்துட்டானுங்க, அப்படி இல்லை. ஐயோ கனவுல வந்துட்டாங்க, சரீரத்தில் வந்துட்டாங்க, அங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, யாரை துரத்தணும்? யாரை துரத்தணும்? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாய் படுத்திருந்தா என்னம்மா, படுத்துக்கோன்னு சாப்பாடு போட்டு 2 எலும்பை போட்டு படுக்க வச்சுக்குவீங்களாமா? என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் சரி, அவர் அதைத்தான் சொல்கிறார். என் வீடு இந்த பூமி, என் வீடு இந்த பூமியில் யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறா, அதனால இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்யணும்? அவனை துரத்தணும். ஏன்னா நம்ம தான் அவனை வரவழைச்சோம், நம்ம தானே போய் அவங்க கையில் கொடுத்தோம் இந்த பூமியை. அப்போ நம்ம தான் துரத்தணும். இப்போ ஏசப்பா போய் பிசாசே போ அப்படின்னா, நீ யாருப்பா? அவங்களே என் கையில் கொடுத்துட்டாங்களாமா, நீ யாருன்னு கேட்டுருவான். பிசாசு கேட்பா ஏசப்பாவை பார்த்து, அவங்களே என் கையில் இந்த பூமியை கொடுத்துட்டாங்க, நீ யாருப்பா? அதனால தான் ஏசப்பா கொஞ்ச நாள் அவனுக்கு அடிமையாக இருந்தார். அந்த மத்தையில் பாருங்க, எங்கே வானா பிசாசு கூப்பிட்றா, இங்கே ஏசப்பாவை இங்கே உபகரிக்கு வா, எருசலேம் ஆலயத்துக்கு மேலே வா அப்படின்னு கூப்பிடப்படல. பிசாசோட யார் போனா? கீழே. ஏன்னா அவர் நம்மை போல அடிமையாக இந்த பூமிக்கு மனுஷ சாயலாய்தா ஜெயித்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ யாரை துரத்தணும்? முதல் வேலை நமக்கு எந்த வேலை? பிசாசுகளை துரத்தணும். சொல்லுங்க, யாரை துரத்தணும்? நம்மளுடைய வேலை முதல் என்ன? யார் வேலை? பிசாசுகளை துரத்தணும். ரெண்டாவது, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வரணும். இதைத்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை. இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுக்கிற பெரிய வேலை அல்லது தேவ திட்டம் என்னன்னா, ஒன்னு சொல்லுங்க, பிசாசுகளை நான் துரத்தணும். ரெண்டாவது, தேவ ராஜ்யத்தை. பிசாசுகளை துரத்துவதற்காகத்தான் ஏசப்பா என்ன அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த 2 வேலை திரும்ப சொல்லுங்க. அந்த 2 வேலை என்ன வேலை? ஒன்னு துரத்தணும், கட்டணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அதாவது தாவீதை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்து முடிப்பான் என்று தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தது என்னன்னா, இந்த 2 வேலையை தாவீது செய்து முடித்தார். இந்த 2 வேலையை தான் தாவீது செய்து முடித்தார். ஆனால் அது பெரிய ப்ராஜெக்ட், இந்த சாதாரண வேலையெல்லாம் இல்லை, பெரிய ப்ராஜெக்ட். இந்த 2 வேலை தான் தாவீது முடித்தார். இந்த 2 வேலையை முடித்தபடினால்தான் தாவீதை சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் என்ன செய்வா? செய்து முடிப்பான் என்று சொல்லி. அப்படி என்ன, எப்படி தொடங்கி எப்படி தாவீது முடித்தாரு, இன்னைக்கு நம்ம கையில தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து வேகமா நம்ம என்ன செய்ய போறோம்னா தியானிக்க போறோம். வாசிப்போம். முதல்ல வேலை என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆமா, பிசாசுகளை துரத்துற வேலை. வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வேதவசனம். யாத்திராகமம் 17:16. அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த இடத்துல வாசிக்கிற யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? அமலேக்கியன். நான் அப்பவே சொன்னேன்,
பிசாசு ஒரு மனுஷனை அதாவது இப்படி சொல்ற, பிசாசு அவனுடைய காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறதுக்கு அவன் டைரக்டா வரமாட்டான். நல்லா விளங்கமா, அவன் என்ன செய்ய மாட்டான்? டைரக்டா வரமாட்டான். யாராவது ஒரு மனுஷனை அவன் பயன்படுத்துவான். இப்ப வேதத்துல யாரும் சொல்லலாம், காயினை பயன்படுத்தினார். காயினை வச்சு, ஏன்னா இப்ப வந்து யாரு தேவன் சொன்னாரா, உனக்கு ஸ்திரிக்கு உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னா, அவன் யாரு 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 பார்த்துட்டே இருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருந்து யாரை கை வச்சானா, காயினை கை வச்சு, ஏன்னா அந்த சந்ததி குழப்பணும் பார்த்தீங்களா, காயினை கை வச்சு, காயினை கொண்டு யாரை கொல்ல வச்சா, ஆபேல கொலை வச்சு ஒரு கொலை குற்றத்தை வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஏசு அந்த பரிசுத்தம் உண்டாகுமா? இல்லை. அப்படியே நிறைய வேதத்தில் நிறைய பேத்த சொல்ல முடியும். அப்படி யாரை பயன்படுத்தினான்னு சொல்ல, புதிய ஏற்பாட்டின் பாடத்துல பார்த்தீங்கன்னா யூதாசை பயன்படுத்தினான். யாரை பயன்படுத்தினா? யூதாசை. அப்புறம் பழைய ஏற்பாட்டிலேயே தாவீதையே பயன்படுத்தினான் பிசாசு. ஒரு இடத்துல இருக்கும்ல, 2 நாளாகுமா, சரி 1 நாளாகுமா 20 பாருங்க, 21 வேகமாக வாசிங்க. 1 நாளாகும்னு நினைக்கிறேன். சாத்தான் அவன் இருதயத்தை ஏவி விட்டான். வாசிங்க 1 நாளாகுமா, வாசிங்க பார்க்கலாம். 21:1. என்னம்மா வாசிங்கம்மா? 1 நாளாகமம் 21:1. குட், சூப்பர், வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஓகே போது. யாரை பயன்படுத்த விரும்புறா? தாவீதை பயன்படுத்த விரும்புறா. யாரை பயன்படுத்த விரும்புறா? தாவீதை பயன்படுத்த விரும்புகிறா. அப்போ நல்ல விளங்கமா, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒன்று எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணும், இல்லைன்னா எந்த ஆவி இருக்கணும்? ஆசுத்தாவி. 2 தான் இருக்கும். ஒன்று எனக்குள்ள என்ன இருக்கணும், 2வது என்ன இருக்கணும்? எனக்கு கர்த்தர் முதல்ல இந்த ஊழியத்தை கொடுத்த பொழுது ஒரு வேடை சொல்லி தான் கொடுத்தாரு, மகளே, நீ முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தணும், அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பிசாசை துரத்துகிறவனாய் உருவாக்கணும். புரிஞ்சாமா? ஒன்று என்ன பண்ணணும், அந்த மனுஷனை வந்து இப்போ யாரை எடுத்துக்கலாம், ஏஞ்சலக்காவை எடுத்துக்கிறேன். ஏஞ்சலக்கா கொடுக்குற பிசாசை துரத்தணும். 2வது ஏஞ்சலக்காவை பிசாசுகளை துரத்துகிறவளாய் அவளை உருவாக்கணும். இதுதான் கர்த்தர் எனக்கு முதல்ல சொன்ன வார்த்தை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒன்று யார் இருக்கணும்? பிசாசு இருக்குவா, இல்லைன்னா யார் இருப்பா? பரிசுத்தாவி. ஒன்றும் அசுத்தாவி இருக்கணும், பரிசுத்தாவி. அதனால தான் நான் ஒரு சில வீடுகளில் இப்போ எங்கள் டீமுக்குள்ளேயே சொல்கிறேன், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே அந்த முதல்ல அவங்கள வந்து என்ன செய்வேன், நல்லா ரிலீஸ் பண்ணுவேன். அதனால தான் ஒரு முறை விட்டு ஜெபிப்பேன், மறுபடியும் எழும்புவேன், மறுபடியும் அவங்களுக்கு ஜெபிப்பேன், மறுபடியும் எழுப்புவேன், மறுபடியும் அவங்களுக்கு ஜெபிச்சு கடைசியில் அக்கினியை போடுற வரைக்கும் அவங்களுக்காக ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமெல்லாம் எடுப்பேன். ஆமேன் என்று சொல்லலாமா, ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஒரு மனிதனை யாரும் பயன்படுத்த முடியும், தேவனும் பயன்படுத்த முடியும், ஒரு மனுஷனை பிசாசும் பயன்படுத்த முடியும். அப்படிதான் ஒரு சந்ததியை பெற்றெடுக்கிறாங்க. எந்த சந்ததி என்றால் அமலேக்கியர். வாசிங்க, அந்த சந்ததியினுடைய வேர் எங்கிருந்து வருதுன்னு வாசிங்க பார்க்கலாம். வேர் எங்கிருந்து வருதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36:12 வாசிங்க. 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். 18 அமலேக்கு பிரப்புன்னு இருக்கு அதுல. ஓகேமா, பாருங்க. இப்ப அமலேக்கியர் யாருடைய சந்ததி? இங்கிருந்து தொடங்குற, நல்ல கவனிங்க, இங்கிருந்து இப்பதான் மெசேஜ் தொடங்குற சொல்லுங்க. அமலேக்கு யாருடைய சந்ததினா, ஏசாவின் சந்ததி. யாருடைய சந்ததி? நல்லா சொல்லுங்க, யாருடைய சந்ததி? ஏசாவினுடைய சந்ததி. நல்லா விளங்கி பாருங்க, ஒரு வயிற்றுல 2 சந்ததி பறக்குது. ஒன்று ஏசா, 2வது நல்லா சொல்லுங்க ஈசா. ரெபெக்காள் வயிற்றுல 2 சந்ததி பறக்குது. ஒன்று ஏசா, 2வது யாக்கோபு. இந்த 2க்கு யுத்தம் நடந்துட்டே இருக்குது. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் யுத்தம் நடந்துட்டே இருக்குது. பாருங்க, ஏசா யாருக்கு விரோதமா எழும்புறான்? யாக்கோபுக்கு எழும்புறானா இல்லையா? யாக்கோபை கொல்ல வந்தானா இல்லையா? அப்போ யாக்கோபை கொல்ல வருகிறான் என்று, ஏசா கொல்ல வருகிறான் என்பதை நம்ம இதில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏசா இப்போ யாருக்கு விரோதமாக எழும்புறான்? யாக்கோபுக்கு விரோதமாக எழும்புறான். ஏசாவுடைய சந்ததி அமலேக்கியர். சொல்லுங்க, ஏசாவுடைய சந்ததி யாரு? இங்க சொல்லுங்க, யாக்கோபின் சந்ததி யாரு? இங்க கவுனிங்கம்மா, இங்க கவுனிச்சு பதில் சொல்லுங்க. ஏசாவுடைய சந்ததி யாரு? அமலேக்கியர். இங்க யாருங்க? யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேலர். யாக்கோபின் சந்ததி. இப்ப இந்த அமலேக்கர் யாருக்கு விரோதமாகவே எழும்பிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே. இந்த அமலேக்கருடைய சந்ததி தான் ஆமான்.
அப்ப இங்க பாருங்க, யாக்கோபு, இஸ்ரவேல், இஸ்ரவேலோட சந்ததி, அந்த அப்படியே அந்த வரியில வர்றது யாருன்னா யூதா. இப்ப இந்த ஆமான் யாருக்கு விரோதமா எழும்புறா? யூத குலத்துக்கு விரோதமா. திரும்ப அப்படியே அந்த சந்ததி தொடருது. அப்போ இப்ப இந்த அமலேக்கியர்கள் தான், அமலேக்கியர்களை இந்த சாத்தான் கையிலே எடுத்துக்கொண்டு, இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிறது போல 17 16 மறுபடி வாசிங்க, 17 16 வேகமா. யாத்திரையாகம 17 கை, அமலேக்கினுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. யாருடைய சிங்காசனம்? நல்லா சொல்லுங்க, யாருடைய சிங்காசனம்? திரும்ப சொல்லுங்க, யாருடைய சிங்காசனம்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். வாசிங்க இந்த சாத்தான் சொன்ன வார்த்தையை, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். இது சாத்தான் சொல்ற வார்த்தை. வானங்க. அப்பொழுது மோசே இல்லம்மா நோக்கி இருமா, ஏசாயா 14 அவன் சொல்லுவான்ல, வானங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துறேன்னு சொல்லுவான்ல, அந்த இடத்துல நான் வானத்துக்கு ஏறுவேன். இது யாரு சொல்றானா? பிசாசு. அதாவது சாத்தான் முதல்ல மேல தேவனை துதித்து கொண்டிருந்தான். அப்படி துதித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவன் சொல்றான், நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல என்னை உயர்த்துவேன். சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இந்த ஸ்தானம் தேவனுடைய ஸ்தானம், தேவனுடைய ஸ்தானத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்னு யார் நினைக்கிறா? சாத்தான். இங்க இப்படி சொல்றா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த அமலேக்கியருடைய கை யாருக்கு விரோதமாக இருக்குதாமா? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா. இப்ப சாத்தா யாரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான்? அமலேக்கியர். அப்போ தேவன் சொல்றாரு, இந்த அமலேக்கினுடைய கை யாருக்கு விரோதமா இருக்குதுன்னா என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்குது. அதனால வாசிங்க, யாத்திரம் 17 14 வாசிமா. 17 14 பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடி நான் நாசம் பண்ணுவேன். திரும்ப சொல்லுங்க, இந்த அமலேக்கியன் யாருக்கு விரோதமாய்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன். சாத்தான் எப்படி தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் என்னை நான் உயர்த்துவேன் என்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல தன்னை உயர்த்தணும்னு நினைச்சானோ, அப்ப அவனால செய்ய முடியல. அதனால தேவன் அவனை மேல இருந்து கீழே தள்ளிட்டாரு. இப்ப கீழே தள்ளின உடனே இவன் யாரை வச்சு பயன்படுத்த விரும்புறான் என்றால், அதாவது யாரை வச்சு பயன்படுத்த விரும்புறான் என்றால் அமலேக்கியரை வைத்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று இவன் நினைக்கிறான். அதனால இவனை நீ என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அமலேக்கியரை முற்றிலும் நீ நாசம் பண்ணணும். அதுதான் சாத்தான் கூட்டங்கிற நானு. யாருடைய கூட்டம்? யாருடைய கூட்டம்? நல்லா விளங்க. எனக்கு ஒரு வெளிப்பாடு இப்ப வருது. தேவன் என்ன நினைக்கிறாரு? நான் அப்படியே இறங்கி வந்து உங்களோடு கூட உலாவுவே நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறானா? இந்த அமலேக்கியரை பயன்படுத்தியது போல அல்லது நம்மளை பயன்படுத்துறது போல அப்படியே நான் மேல ஏறி தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று யாரை பயன்படுத்த நினைக்கிறான்? அமலேக்கியரை. திரும்ப சொல்ற, தேவன் கீழே வந்து நம்மளோட உலாவணும்னு நினைக்கிறாரு. இவன் என்ன நினைக்கிறான்? நம்மளை பயன்படுத்தி அவன் மேலே போகணும்னு நினைக்கிறான். விடலாமா? திரும்ப சொல்ற, தேவன் நம்மளோட வந்து உலாவுன்னு நினைக்கிறாரு. இவன் நம்மளை வச்சு மேலே அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே அவனை உயர்த்தணும்னு நினைக்கிறான். இல்லை, இதுக்குத்தான் தேவன் என்ன சொல்றார்னா, நம்மை பயன்படுத்தியே அவனை அழிக்க நினைக்கிறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்லுவோம். அப்போ இந்த அமலேக்கினுடைய கை சிங்காசனத்துக்கு விரோதமாவே இருக்குது. அதனால நீ அமலேக்கினை முற்றிலும் நீ என்ன செய்யணுமாமா? நாசம் பண்ணணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க மேலே நல்ல விளக்கமா. எனக்கு ஒரு நாள் இந்த கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை தந்தார். எப்படின்னா, எனக்கு ஒரு நாள் இதை சொன்னார். எப்படின்னா, யாருக்கோ சொன்னார். கரெக்ட், தேங்க்யூ. முந்தி எழும்புகிறவன்
அதாவது நல்ல விளங்கம்மா, உன் மேலே ஒரு தேவ திட்டம் இருந்ததுன்னா அந்த திட்டத்துக்கு ஒருவன் எதிர்த்து நின்றால் அவன் முந்தி எழும்புகிறவன். வேண்டாம், அந்த தண்டனை அவங்க மேலே வரக்கூடாதுன்னு ஜெபிச்சுக்குங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லிட்டா, இப்போ என் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா என் மேலே தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்பினான் என்றால் அவன் தான் அமலேக்கியன். இன்னும் புரியலையாமா? எனக்கு கொஞ்சம் சவுண்ட் வைங்க பிரதர், எனக்கு தொண்டை வலிக்குது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மேலே தேவன் ஒரு திட்டம் வச்சுக்கிறார். இப்படி சொல்கிறேனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு கானானை வாக்குத்தத்தம் பண்ணார். சொல்லுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணார்? கானானை வாக்குத்தத்தம் பண்ணார். இவங்க இப்போ கானானை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்க. இவங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுற பொழுது யாத்திராம் 17 இஸ்ரவேலினுடைய முதல் எதிரி யாரு? அமலேக்கியம். இஸ்ரவேலினுடைய முதல் எதிரி யாரு? அப்போ நல்ல விளங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற பொழுது ஒருவன் எதிர்த்து நின்றால் அவன் அமலேக்கியன். அவன் முற்றிலும் நாசமாவாங்கிற நான். அவன் முற்றிலும் நாசமாவான். நான் மனிதர்களை சொல்ல ஆவியை சொல்கிறேன். மனிதர்களை சொல்லாம அதுக்காக ஐயோ என் கணவன் எழும்புறாரு, மனைவி எழும்புது, முற்று ஆவி அவனுக்குள் இருக்கிற ஆவி. அப்ப நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற அமலேக்கினுடைய ஆவியே என் கணவனை விட்டு, என் பிள்ளையை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, என் மாமனாரை விட்டு, மாமியாரை விட்டு, என்னுடைய சூழ்நிலை விட்டு வெளியேறு. என் மேல் தேவ திட்டம் இருக்கிறதே, நான் கானானுக்குள் பிரவேசிப்பேன். தேவனை கானானுக்குள் பிரவேசிக்க வைப்பார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இவன் முந்தி எழும்புனவன், இவன் முற்றிலும் நாசமாவான், இவன் என்ன செய்ய மாட்டா? எழும்பவே மாட்டா. இன்னொரு வேத வசந்த வாசிங்க, 25 உபாகமம் 25:19 வேகமா. தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள. அதாவது இருங்க, அதாவது என்னன்னா, இப்படி அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே வராரு. ஜோசுவா காது கேட்க வாசி, அமலேக்கின இந்த பூமியில உற்றாத. என்ன சொல்றாரு? அமலேக்கின இந்த பூமியில உற்றாத, சாத்தான் கூட்டத்தை இந்த பூமியில என்ன செஞ்சாத உற்றாத, நீ முற்றிலும் நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையா கொடுக்கிறாரு. நீங்க சீக்கிரத்துல கானானுக்குள்ள போயிருவீங்க. அப்படி கானானுக்குள் போகிற பொழுது இப்ப வாசிமா, உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை நல்ல விளக்கமா, அமலேக்கினுடைய பேரை வானத்தின் கீழ் இராத, வானத்தின் கீழ் எங்க இருக்க கூடாது. ஹலோ, இங்கதான் இருக்கீங்களாமா? வானத்தின் கீழே என்ன செய்யக்கூடாது? எங்கு இராம அழிய பண்ண கடை மறக்க வேண்டும். இதை என்ன செஞ்சார? அதை மறந்துடாத. நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். நீ நிச்சயம் கானானுக்கு போயிருவ. நீ போயிட்டு அமலேக்கு நீ என்ன செஞ்சிடாத? அதை விட்டு வச்சிடாத. அந்த சாத்தான் கூட்டத்தை திரும்பவும் சொல்ற, ஆவி, சாத்தானினுடைய ஆவி, அந்த ஆவி இந்த பூமியில எங்க விட்டுறாத. ஏன்னா இந்த பூமியில நான் ராஜ்யத்தை கட்டணும், இந்த பூமியில நான் இறங்கி வரணும், இந்த பூமி என்னுடையது. அதனால நீ எங்க போனாலும் யாரை விட்டுறாத, அமலேக்கினை முற்றிலும் அழித்துரு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? யாருன்னா மோசே என்ன செய்யறாரா? ஜோசுவாவுகிட்ட இதை சொல்றாரு. அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தரா எழும்புறாங்க. ஏன் ஜோசுவாவே எழும்பி இந்த யாத்திராம் 17 வெட்டினாரு. அதாவது வெட்டினாரு, ஆனா சுத்தமா அழிக்கல. எல்லாருமே வெட்டினாங்க. இப்போ ஜோசுவா எழும்பி வெட்டுவாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா நியாயாதிபதிகளை நிறைய பேர் எழும்புறாங்க. ஏன்னா நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கிற பொழுது அமலேக்கியர்கள் அதை கெடுத்து போட்டார்கள் இருக்கும். அவர்கள் விதை விதைத்திருக்கிற பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க? கெடுத்து போட்டாங்க. அப்போ என்ன செய்யறாரு? உடனே கிதியோன் எழும்பி இந்த அமலேக்கியரை அழிக்கிறா. இப்படி நிறைய பேர் எழும்புறாங்க. ஜோசுவா எழும்புறாரு. நல்லா விளங்கமா, ஜோசுவா எழும்பினாரு, நியாயாதிபதிகள் எழும்பினாங்க. யாருமே என்ன செய்யல, அழிக்க முடியல. இப்ப இந்த ப்ராஜெக்ட் தான் யாருகிட்ட வருது? சவுலுகிட்ட வருது. முதல்ல சவுல்கிட்ட வருது. முதல்ல யார்கிட்ட வருது? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். நல்லா விளங்க. ஏன்னா
ஒருவேளை ஏசாவை அழிச்சிருந்து சரி பரவாயில்ல விட்டுருந்தான் பார்த்தா ஏசாவினுடைய சந்ததி அமலேக்க, சரி அமலேக்கரில் கொஞ்சம் வச்சிடலான்னு பார்த்தா அடுத்த யார் எழும்புறா? ஆமான் எழும்புறா. இப்படி சந்ததியாக வருது. அதனால நீ என்ன செய்யணும், அவங்களுடைய குழந்தைகளை கூட நீ என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. ஏன்னா அந்த ரத்தம் இருக்கு பார்த்தியா, அது விரோதத்தினுடைய ரத்தம். ஒருவேளை சரி சின்ன குழந்தை தானன்னு சொல்லி விட்டுறாத. நாளைக்கு அவன் பெருசாகி அவனுக்குள்ள என்ன வந்துட்டே இருக்கும், அந்த விரோதத்தினுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருப்பா. அதனால நீ என்ன செஞ்சிடாத. நீ என்ன எப்படி ஏரோது எழும்புறா பார்த்தீங்களா, குழந்தைகளை கூட விட்டுறாதேங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீ என்ன செய்யணும், அமலேக்கன இப்ப வாசிமா அவன் மேல் இரக்கம் வைக்காம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா. அவங்கதுல ஒன்னையும் விட்டுறாத. பெரிய ப்ராஜெக்ட் யார்கிட்ட கொடுக்கிறாரு? நல்லா சொல்லுங்க, யார்கிட்ட கொடுக்கிறாரு? சவுல்கிட்ட கொடுக்கிறாரு. பெரிய ப்ராஜெக்ட். என்னன்னா சாமுவேல் அனுப்பி சொல்றாரு, சவுல் ராஜாவாயிட்டான், அதனால சவுல்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடு, ஒன்னையும் வைக்க கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாரு. சவுல் நிறைவேற்றினாருங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. சவுல் நினைச்சு பாருங்க, நிறைவேற்றினாருங்க, இல்லைன்னு சொல்ல. 90% நிறைவேற்றிட்டாரு, ஒரு 10% தாங்க நிறைவேற்றல. என்னன்னா கீழே வாசிங்க பார்க்கல, உயிரோடை வைத்தான். அந்த வசந்த வாசிங்க, உயிரோட வாசிங்க. உயிரோடை வைத்தான் தேடுறீங்க 1 சாமுவேல் 15 கீழே வாரிசிங்கம்மா. ஜனங்களும் குட் முதல் தரம் எத்தனாவது வசனம் சொல்லி வாசிங்கம்மா. வாசிங்கம்மா. இரண்டாதரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டா. பாருங்க, பாதி அழிச்சுட்டான். சவுல் என்ன பண்ணிட்டாரு? பாதி அழிச்சிட்டா. இப்போ எப்படி சொல்லானா, ஆண்டவர் சொல்வார், அதிகாலையில் எழும்பி ஜெபிமகளே அப்படிங்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா 29 நாள் எந்திரிச்சிருப்போம், ஒரே நாள் தான் எந்திரிச்சிருக்க மாட்டோம். கர்த்தர் என்ன, என் மகளே இந்த ஒரு நாள் எந்திரிக்கலையே பாரு, ஆண்டவர் 29 நாள் நான் எந்திரிச்சிடல, அதை சொல்ல மாட்டீங்களா? இந்த ஒரு நாள் தான் ஆண்டவர், அதை கூட கர்த்தர் விரும்பல. 100க்கு 100 ஆணை இருக்கணும். கர்த்தர் உங்க கையில கொடுக்கிற வேலையில, கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதான ப்ராஜெக்ட், கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதான வேலைகளை, ஊழியங்களை, பொறுப்புகளில 100க்கு 100 வாங்கணுமா? ஆமென் என்று சொல்லுவா. சவுல் 99 கூட நிறைவேற்றிட்டார்னு வைங்க, 1% தாங்க நிறைவேற்றல. கொஞ்சம் என்ன செஞ்சா, ஆட்டு மாட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா. அப்போ சாமுவேல் வந்து கேட்குறா, ஏப்பா இப்படி பண்ண? இல்லை இது கர்த்தருக்கு தானே கொடுக்கறக்கு வச்சிருக்கிற அப்படிங்கிற பொழுது சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார், பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலே உத்தமா. உன் பலியெல்லாம் தேவனுக்கு தேவையில்லை, அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே. உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, படுனா படுத்துருனா படுத்துரு, பேசாம இருனா பேசாம இரு. இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ப்ராஜெக்ட் இப்போ யார் கையில் இருக்குது? சவுல் கையிலம்மா. ஒன்றும் நம்ம கையிலுக்கு வரலம்மா, சவுல் கையில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் யார் கையில் இருக்குது? சவுல் கையில் இருக்குது. இப்போ சவுல் இந்த ப்ராஜெக்டை என்ன செய்யல, முழுக்க நிறைவேற்றல. இது நிமித்தமாதான், நல்லா சொல்லுங்க, இது நிமித்தமாகத்தான் சவுலை தேவன் புறக்கணித்து தள்ளினார். இது நிமித்தமாதாமா. அதுல ஒரு சொல்லுவார் பாருங்க, எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. 1 சாமுவேல் 28:18 நினைக்கிற, வாசிங்க. 28:18. கர்த்தருடைய சொல்லை கேளாமல். நல்ல விளைங்க, சவுலுக்கு தாவீது சொல்றா, சாமுவேல் சொல்றாரு, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமலோ, நீ கர்த்தருடைய சொல் கேளாமலோ அமலேக்கியன் மேல் அவருக்கு இருந்த. நல்ல விளைங்கம்மா, பாருங்க எவ்வளவு கோபம் பாருங்க, வெறி பாருங்க. ஆண்டவருக்கு ஒரு சில சொல்றாருன்னா, அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். அவ்வளவுதான், உன்னை தள்ளிட்டார், அவ்வளவுதான். எப்படி சொல்றாரு பாருங்க மனுஷனாட்டவே. எனக்கு அமலேக்கின் மேல அவ்வளவு கோபம் இருந்துச்சு.
நீயாவது இந்த கோபத்தை நிறைவேற்றக்கு முற்றிலும் அழிச்சு போடுவேன்னு நினைச்ச, நீ என்ன செய்யல? ஆமா, அமலேக்கியனுக்கு மேலே தேவனுக்கு இருந்த உக்கிர கோபத்தை நீ தீர்க்காதபடியினாலே நீ ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்பட்டுட்ட. தள்ளப்பட்டது மட்டும் இல்லைங்க, அவன் எப்படி செத்தாரு? சவுலு பட்டயத்தை குத்தி சூசைட் பண்ணிட்டார். அவனுடைய நிலைய சொல்றேன். அவனுடைய சாத்தான் பயன்படுத்துகிற யூதாசு நாண்டு கொண்டு தான் செத்தா. வேண்டாம். ஏன்னா இதை நான் உங்களுக்கு இப்பத்தினுடைய ஆலோசனையாக சொல்கிறேன். ஒரு ஆலோசனை, ஒரு சில நேரங்கள்மா கர்த்தர் உங்ககிட்ட, இப்போ நான் இப்போ சொல்கிறேன்னா, உங்கள் எல்லைக்குள்ளே ஒரு பிசாசு போராட்டம் வருது, இப்போ சர்ப்பமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் சொல்லுவார், மகளே இதை அடிச்சிரும் பாரு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? 2 அடி அடிப்போம், விட்டுருவோம். உண்மைமா? இதை நான் சொல்கிறேன், எல்லாருடைய லைஃப்பில் சொல்கிறேன். 2 அடி அடிப்போம், நல்லா அப்படியே அக்னியை போட்டு நல்லா என்ன செஞ்சுருவோம், அப்படியே அடிச்சுட்டு என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். 2வது 3வது நாள் இப்படி வந்து நிற்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில நேரங்கள் கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து, மகளே இந்த வீட்டுக்குள்ளே உன்னோட இந்த போராட்டம் வருது, இந்த பிசாசு வரா, உன் கணவனுக்குள்ளே வரா, அல்லது உன் பிள்ளைக்குள்ளே வரா, அல்லது உன் மனைவிக்குள்ளே வரா, இதை அடினா ஒரு அந்த ஜபத்தை திரும்ப கிட்டத்தட்ட 7 நாளாவது நீங்கள் செய்யணுமா? ஆமாம்மா, 7 நாள் நீங்கள் செய்யணும். ஒரு சில போராட்டங்களை 7 முறை நீங்கள் வெட்டிகிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, வெட்டுறது மட்டும் இல்லை, சர்ப்பத்தை எப்போவுமே சர்ப்பத்தை எதில் தான் சுட்டரிக்கணும்? அக்கினியில் தான் சுட்டரிக்கணும். அதனால தான் பாருங்கள், பாம்புக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதை அடித்து போட்டோம்னா அது காற்றை, பாம்பு எப்படி உயிரடையும்னா காற்றை உட்கொள்ளும். யோபுல இருக்குது, காற்றை உட்கொண்டு மறுபடியும் உயிரடைஞ்சிருமாம். அதனால தான் பாம்பு உலகத்திலேயே பாம்பு அடித்தா, நேச்சுரலாகவே பாம்பு அடித்து என்ன பண்ணிடுவாங்க? எரிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நான் இதான் சொல்கிறேன், சர்ப்பமாட்டு இல்லை இந்த அமலேக்கின் எப்படி வெளிப்படுவான்னு சொல்கிறேன். அமலேக்கின் ஒன்று சர்ப்ப வழியாக வருவா, சர்ப்பத்தினுடைய ரூபத்தில் வருவா, இல்லைன்னா குரங்கு ரூபத்தில் வருவா. நல்ல விளக்கமாக குரங்கு ரூபத்தில் வருவா. நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு சில நேரம் இப்படி தெரியும், உங்களுக்கு அப்படி தெரியும். இதெல்லாம் என்னென்னா ஆவிகள். இந்த ஆவிகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகளை அழிக்கிற பொழுது நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா அக்னினாலே சுட்டெரிக்கணும். ஓகேவாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், என்னுடைய கோபம் அவன் மேலே இருந்தது, யார் நிறைவேற்றல? சவுல் என்ன செய்யல? முற்றிலும் நிறைவேற்றல. அதனால தான் தேவன் என்ன செஞ்சாரு? சவுலை புறக்கணித்து தள்ளினார். அப்போ போய் நீங்கள் நினச்சி பாருங்க, அப்போ அவர் எவ்வளவு வேகத்தில் இருந்திருக்கிறாரு. அவன் என் வார்த்தையை, அந்த இடத்துல சொல்லுவார் பாருங்க, 15-13 பாருங்க, அவன் என் வார்த்தையை, அதாவது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது. வாசிங்க 15-13 நினைக்கிறேன், வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13. சாமுவேல் 11 வாசிமா. நான் சவுலை ராஜாவாக்கினதே எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனாள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. என் வார்த்தை அவன் நிறைவேற்றல, நான் நினைச்ச மாதிரி அவன் செய்யல. தேவனுடைய வேதனை, நான் நினைச்ச மாதிரி அவன் செய்யல. அவன் முற்றிலும் அழிச்சிருவான்னு நினைச்சேன், ஆனா அவன் அழிக்கல. என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போனான். அதனால நான் என்ன செஞ்சேன்? ராஜாங்கத்திலிருந்து தள்ளினேங்கிற பொழுது சாமுவேல் ராமுழுவது அழுகுறா. சாமுவேல் அழுகிறாரு, மனநொந்து அழுகிறாரு. நீங்க கடைசியில் அந்த அதிகாரத்தில் கடைசியில் இன்னும் சாமுவேல் துக்கப்பட்டுட்டே இருக்கிறா. அப்ப கர்த்தர் 16 பாருங்க, இன்னும் அந்த சாமுவேலுக்குள்ள அந்த துக்கம் 16:1 கர்த்தர் சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிப்ப? சாமுவேல்னால வெளியவே வர முடியல. கர்த்தர் தேற்றார் சாமுவேலை, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிப்ப? நீ எழுந்து போ, ஈசாயின் குமாரத்தில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் யார் வீட்டுக்கு அனுப்புறாரு? தாவீதினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். ஆமென் என்று சொல்லாம இப்ப சொல்லுங்க, கர்த்தர் இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஜோசுவா கையில் இருந்தது, அடுத்து நியாயாதிபதிகளுடைய கைகளில் வந்துச்சு, அடுத்து 3வது சவுல் கையில் வந்துச்சு. இதை யாருமே நிறைவேற்றல. இப்ப கடைசியா இப்ப யாரு கையில வருது? நான் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிங்க. 30:1. தாவீதும் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையில் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தான். இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதாவது என்னன்னா, இப்ப கடைசியில் இந்த ப்ராஜெக்ட் யார் கையில வருதுன்னா, இப்பதான் தாவீது கையில வருது.
ஜோசுவா கையில் இருந்தது, நியாயாதிபதிகள் இருந்தது, சவுல் கையில் இருந்தது. இப்ப யார் கையில வந்துருச்சு? தாவீது கையில வந்துருச்சு. இப்ப தாவீது கையில இந்த ப்ராஜெக்ட் வந்தன இவன் முற்றிலும் அழிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? முற்றிலும் 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 முற்றிலும். என்னன்னா இந்த அமலேக்கியர் வந்து தாவீதினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவர்களை தொடர்ந்து போய் எப்படியாமா? இவர்களை தொடர்ந்து போய் 17 வாசிங்க 17. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் முறியடித்தா. பாருங்க, ஒரு இரவு முழுவதும். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் இங்கே நின்று யுத்தம் பண்ணலாமான்னா ஓகேவாமா? வீட்டில் பர்மிஷன் கேட்கணும். நம்ம யாராமா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது முறியடிக்கிறா 18 வாசிமா, முறியடிக்கிறா. வேகமா வேகமா. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும். நல்ல விளைக்குமா? அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா அமலேக்கியரையும் இவன் முறியடித்து அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முற்றிலும் நாசம் பண்ணினவன் இந்த தாவீது. இப்ப புரிஞ்சாமா? தாவீது ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால், அமலேக்கியனை முற்றிலும் நாசம் பண்ணினவன் இந்த தாவீது. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை தட்டு. நான் எல்லா கரங்களை தட்டு. அமலேக்கியனை முற்றிலும் நாசம் பண்ணினவன். அப்போ கூட பாருங்க, அங்கங்க கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி அடுத்து வாசிங்க இன்னொரு வசனத்தை 1 4 தப்பி மீதியா நல்ல விளைக்குமா? நல்ல, அதாவது வேறு கூட இருந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் இந்த பூமியில வந்து ராஜ்யம் பண்ணணும்னா அப்படிதான் இருக்கணும். அமலேக்கியன் வேறு கூட இருக்கக்கூடாது. வாசிமா. அமலேக்கியர் தப்பி மீதியா இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். நல்லா கரந்தட்டுங்க. அமலேக் அந்த சிக்லாக்க தாவீது என்ன செஞ்சா? பிடித்து அமலேக்கியரை முற்றிலும் முறியடித்தா. அப்ப நல்லா விளங்கமா, இந்த பூமி சத்துரு இல்லாத பூமியா, அமலேக்கியன் இல்லாத பூமியா, பிசாசு இல்லாத பூமியா, அசுத்தாவி இல்லாத பூமியா. பிசாசு நல்லா கறந்துட்டு நல்லா. ஆமா, பிசாசின் கிரியைகள் இல்லாத பூமியா. அந்த பூமியை மாற்றுக்காத உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்மா. இதுக்குதான் பிசாசுகளை துரத்துங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுகளை துரத்துங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவா. வேகமா சீக்கிரத்தை முடிச்சிருவா. ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு ப்ராஜெக்ட் என்னது? முதல் ப்ராஜெக்ட் பிசாசுகளை துரத்துங்கள். 2வது தேவராஜ்யம். முதல் பிசாசுகளை துரத்தினான் இந்த தாவீது. அமலேக்கியனை முற்றிலும் நாசம் பண்ணிட்டார். தேவன் சொன்ன வார்த்தையை அல்லது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே நிறைவேற்றி முடித்தான் தாவீது. 2வது பாருங்க, 2வது ராஜ்யத்தை கட்டினார். ஆமென் என்று சொல்லுவார். ராஜ்யத்தை கட்டினார். ஆமா, நம்ம ஏற்கனவே பிரசங்கித்து இருக்கிறோம். இந்த பூமியினுடைய மைய நாடு எது? ஜெர்மனியா? இஸ்ரவேல். முதல்ல இஸ்ரவேல் நாடு என்பது இஸ்ரவேல். நாடு என்பது என்னது? இஸ்ரவேல். மைய பட்டணம் எருசலேம். மைய பட்டணம், மைய பகுதி, அதே ஒரு டவுட்டா? சீயோன். இப்ப இங்க தேவராஜ்யம் இறங்கணும். ஆனா இதெல்லாமே நம்ம வெளிப்பிரகாரம். ஆனா அதெல்லாமே யார்தான்? நம்மதான். சியோன் இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம், எருசலேம் நான் அவருடைய தரிசன பட்டணம், சியோன் நான் அவரது வாசஸ்தனம். இதெல்லாம் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் பிரசங்கித்திருக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து தான் கர்த்தர் நம்மளை தொடர்ந்து கூட்டிட்டு வரார். அப்போ இப்போ சியோன் தான் இந்த உலகத்தினுடைய மையப்பகுதி.
இப்போ இந்த சியோன் வந்து உள்ள இருக்குது. இப்போ எருசலேம், இப்போ என்னது எருசலேம் பட்டணம். எருசலேம் பட்டணத்தை குறித்து கொஞ்சம் நான் அங்கிருந்து எங்கிருந்து வேகமாக வந்துடுவேன் நான் இப்போ. ஆமாம், எருசலேம் பட்டணம் முதல்ல எங்கே தொடங்குது அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம், 14ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சொல்லுங்க, சாலேமின் ராஜா சொல்லுங்க. இந்த எருசலேமுக்கு முதல் வேர்டு என்னன்னா சாலேம். சாலேம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம். எஸ், சமாதானம். எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? சாலேம் என்றால் என்ன அர்த்தம்னா சமாதானம். எரு என்றால் பட்டணம், எரு என்றால் பட்டணம், சாலேம் என்றால் சமாதானத்தினுடைய பட்டணம். இந்த எருசலேமினுடைய பெயர் என்னது? சமாதானத்தினுடைய பட்டணம். இப்போ இங்கே தான் தொடங்குது. இப்போ இந்த சாலோமில் யார் ஆசாரியனா இருந்தா, அல்லது இந்த சாலோம் யாருடைய கையில் இருந்ததுன்னா மெல்கிசேதேக் கையில். யாருடைய கை? அதாவது இதனுடைய அர்த்தம் வந்து யாருன்னா இந்த மெல்கிசேதேக் யார் அப்படின்னு பார்த்தா சேத்துன்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் மறைவான ஒரு சத்தியம் என்னன்னா இவர் சேத்து தான் மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் தான், அவரோட சேத்தினுடைய கையில் தான். ஏன்னா சேத்தினுடைய வம்சத்தில் தான் இயேசு வரார். நீங்கள் சேத்தினுடைய வம்சத்தில் தான் இயேசு வரார். இப்போ நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம், இப்போ அங்கெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ சாலேம் முதல்ல யாருடைய கையில் இருந்துச்சு? மெல்கிசேதேக்கினுடைய கையில் இருந்தது. இப்போ அப்படியே யாருடைய கைக்கு வந்துருச்சுன்னா இப்போ ரெண்டாவது யார் கைக்கு வருது? அந்த எருசலேம் பட்டணம் அல்லது சாலோம் பட்டணம் முதல்ல மெல்கிசேதேக்கினுடைய கையில் இருந்தது. அடுத்து யாருடைய கைக்கு வந்துச்சுன்னா வாசிங்க, ஜோசுவா 10ஆம் அதிகாரம் 1. வேகமா ஆயி பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கு செய்தபடி ஆயிக்கு அதன் ராஜாவுக்கு செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் ரெண்டு. இப்ப யாருடைய கையில வந்துருச்சு? முதல் யாருடைய கையில இருந்துச்சு? இப்ப எந்த சேதைக்கு வந்துட்டார்? இப்போ அதோனிசேதேக் வந்துட்டார். எருசலேம் முதல்ல மெல்கிசேதேக் கையில் இருந்துச்சு. இப்ப ரெண்டாவது யாருடைய கையில வந்துச்சுன்னா அதோனிசேதேக் என்கிற எருசலேம் அதோனிசேதேக்கினுடைய கையில வந்துருச்சு. பாருங்க 1:3 வாசிங்க. 3. ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய போது 12 வாசிங்க. 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக. இருங்க இது எதுக்கு சொல்றேன்னா நல்லா விளங்க. இந்த இடத்துல எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். அந்த இடத்துல நீங்க வீட்டுல போய் வாசுங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த இடத்துல கர்த்தர் யாரை கொண்டு யுத்தம் பண்றாருன்னா ஜோசுவாவை கொண்டு எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்கு யுத்தம் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல தான் ஜோசுவா சொல்றாருல, கிபியோன் மேலு சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் மேலே நீ தரித்து நில்லுனா இந்த எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்கு வானத்திலிருந்து யுத்தம் நடந்தது. நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு, நல்லா கருது. இந்த எருசலேமை மீட்டெடுக்கணும்னு தேவனுடைய பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு வானத்திலிருந்து யுத்தம் நடந்தது. அப்போ ஜோசுவா சொல்றார், சூரியனே நீ அயலோன் மேலும் சந்திரனே நீ கிபியோன் மேலும் என்ன செய்யுங்க? தரித்து நில்லுங்கள் என்ற பொழுது தரித்து நின்னுச்சு. இங்கேயும் ஜோசுவா என்ன செய்யல? முற்றிலும் என்ன செய்யவே இல்லையாமா? முறியடிக்கவே இல்லை. அடுத்து ஜோசுவாக்கு அதோனிசேதேக்கினுடைய கையிலிருந்து அடுத்து யாருடைய கையிலுக்கு இந்த எருசலேம் வந்துச்சுன்னா வாசிங்க பார்க்கலாம் 15:8. நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை 15:8 எபூசியருடைய கையில் இருந்தது பாருங்க. ஆமா, ஜோசுவா 15:8 15:63. ஜோசுவா வாசிமா வேகமா. அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமா. போது இப்ப யாருடைய கையில அடுத்து யாருடைய கையில வந்துருச்சு? நல்லா சொல்லுங்க, யாருடைய கையில வந்துருச்சு? 15:63 வாசிங்க. 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிட கூடாமல் போதுமா. இப்போ பாருங்க, முதல்ல யார் எந்த சேத்து கையில் இருந்தது? மெல்கிசேதேக்கினுடைய கையில் இருந்துச்சு. அடுத்து அதோனிசேதேக்கினுடைய கையில வந்துச்சு. அடுத்து எபூசியருடைய கைக்கு வந்துச்சு. இப்போ எபூசியர் எல்லாம் துரத்தி விடுறதுக்கு ஜோசுவாவும் ஜனங்களும் போராடுறாங்க. இப்போ வாசிங்க. துரத்தி விட கூடாமல் போயிற்று. அப்படிதானே இருக்குது. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிட கூடாமல் முடியல. எபூசியரை துரத்தறதுக்கு முடியல. அடுத்து 1:21 வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:21 வாசிங்க. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும். 21ஆமா 1:21 பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. போதுமா. இப்ப புரிஞ்சுச்சாமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா இல்லையாமா? இல்ல புரிஞ்சுட்டு போயிருச்சாமா?
புரிஞ்சாமா? முதல்ல யார் சொல்லுங்க? சேர்த்து மெல்கி செதேக்கு, அடுத்து அதோனி செதேக்கு, அடுத்து எபூசியர் கையிலிருந்துச்சு, அடுத்து யூதர்கள் அவர்களை துரத்து விட முடியல, அடுத்து பென்யமீன் கோத்திரத்தை துரத்து விட முடியல. இப்ப யார் இறங்கிறாரு? கதாநாயகன் இறங்குகிறார், தாவீது. யார் இறங்குறா? தாவீது இறங்குகிறாருங்க. வேதத்துல வாசிங்க. இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பொழுது இப்ப தாவீது அப்படியே முதல்ல அவங்க வீட்டுல அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டாரு. இப்ப முழு இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சாரு? 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டாரு. எதுலன்னு சொன்னார்? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். வேகமா வாசிங்க. 2 சாமுவேல் 5:3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எத்தனாவது வசனம் வாசிச்சிருக்கீங்க? 3. 4 வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தார். இப்ப பாருங்க, தாவீது ராஜாவான உடனே, அப்படின்னா ராஜாவானவன சரிங்க எனக்கு ஒரு அரண்மனை கட்டிட்டு வரேன், அல்லது எனக்கு ஒரு தோப்பு என்ன செஞ்சுட்டு வருகிற குளந்தோப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன், எனக்கு ஒரு காரை வாங்கிட்டு வரேன், அப்படியெல்லாம் யோசிக்கலைங்க. தாவீது இந்த 5-3 நாளில் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. 6-7 வாசிங்க. 6-7. தேசத்திலே குடியிருக்கிற, நல்லா விளைக்க வந்த உடனே தாவீது செய்கிற முதல் வேலை வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியரின் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். எங்க போனாரு? எருசலேமுக்கு. இப்ப சொல்லுங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு, ஏன்னா அவன் ராஜாவான உடனே வேற எந்த வேலை வேணாலும் செஞ்சிருக்கலாங்க. அவன் வந்த உடனே என் தேவனுடைய பட்டணம் இது, தேவனுடைய ராஜ்யம் இறங்க வேண்டிய பட்டணம் இது, இந்த பட்டணத்துல எபூசியர் எப்படி குடியிருக்கலாம்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டில எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். என் பட்டணத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் அவனை மனமடிவாக்குறாங்க. அதெல்லாம் முடியாது தாவீதே, அதெல்லாம் உன்னால முடியாது. எபூசியர் எத்தனையோ பேர் துரத்தி இப்போ நம்மகிட்ட சொல்றாங்களே, எத்தனையோ பேர் எழும்பி ஊழியம் பண்ணிட்டாங்க, இனி அடுத்து நீங்க வேறையாங்கிற மாதிரி எத்தனையோ பேர் எழும்பிட்டாங்க. தாவீதே எபூசியரை துரத்த ஒருவராலும் முடியல, உன்னாலையும் முடியாது என்று சொன்ன பொழுது 6-7 வாசிங்க. 7-8 வேகமா. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அதாவது நீ அவ்வளவு பலகீனமானவன், உன்னை எதிர்க்கிறதுக்கு பெரிய பலசாலி எல்லாம் தேவையில்லை, குருட வந்தாலே நீ உளுந்துருவ. நம்ம இப்படி சரக்குனது சாக்காடுங்கிற மாதிரி. கொஞ்சம் தலைவலி வந்துட்டு ஐயோ மீட்டிங்க்கு வர முடியலிங்க, இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஒத்து வராது. சொல்லுங்க பக்கத்தில் இருக்கார், இதெல்லாம் ஒத்து வராதுங்க. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எல்லாரும் சொல்றாங்க உன்னால முடியாதுப்பா, நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வருது. இல்ல உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த சீயோன் தேவனுடையது, இந்த எருசலேம் தேவனுடையது, இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனுடையது. நீ எப்படிப்பா எபூசியனே, உன்னை துரத்தறக்கு எங்களுக்கு யாத்திரையாகமத்திலே அதிகாரம் வந்துருச்சு. 7 ஜாதிகளை துரத்தணும்னு சொல்லி எங்களுக்கு தேவன் எப்பவோ அதிகாரத்தை தந்துட்டாரு. நாங்க இன்னும் யூஸ் பண்ணலன்ட்டு தாவீது போறாரு. வாசிங்க அடுத்து. குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். நல்லா 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 கரந்தட்டி சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென் என்று நல்ல கரந்தட்டலாமா? சீயோன் கோட்டையை பிடித்தார். எதை பிடிச்சாரு? எருசலேமை பிடிச்சு. நல்லா விளங்கமா? மைய பகுதி
தேவனுடைய தரிசனத்தை தரிசன பட்டணம் என்னது? ஆமா, தரிசன பட்டணம் என்றால் தேவன் தனது திட்டத்தை நிறைவேற்ற நினைத்த பகுதி எருசலேம். அந்த எருசலேம்ல சீயோனை பிடித்தார். இந்த சீயோனில் தான் சாலமோன் ராஜ்யத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டினார். நல்லா 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 இன்னும் நல்லா கரந்தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். இந்த சீயோன்ல தான் யார் ஆலயத்தை கட்டினா? யார் ஆலயத்தை கட்டினா? நல்லா சொல்லுங்க, யார் ஆலயத்தை கட்டினா? சாலமோன். இதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு சித்தமானது எல்லாம் செய்து முடிப்பான். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரே, எனக்கு சித்தமானது எல்லாம். ஒன்று, திரும்ப சொல்லுங்க, நமக்கு 2 வேலை. ஒன்று, பிசாசை துரத்தணும். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வேலைமா, பிசாசை துரத்தணும். அடுத்து தேவ ராஜ்யத்தை என்ன செய்யணும்? ஸ்தாபிக்கணும். தேவ ராஜ்யத்தை நிலைநாட்டணும். நீங்கள் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன். அதாவது சாலமோன், அந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தை அவன் ரொம்ப வருத்தப்படுறான். நான் நல்ல கேதுரு மரத்தில் கட்டின வீட்டில் தங்குறேன், உடன்படிக்கை பெட்டி அப்படி இருக்குதேன்னு ரொம்ப வருத்தப்படுற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லார்? வேண்டாம் தாவீதை. ஏன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் சொன்னேன். நீங்கள் அடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், முழு தேசத்தையும் தாவீது தாங்க சுதந்திரிச்சா, வெட்டி வெட்டி. அதனால தான் சொல்லார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஏன்னா உன்னோட கை எப்படி இருக்குது? ஆமாம், யுத்த கரையாக இருக்குது, நீ கட்ட வேண்டான்னு உன் மகனாகிய சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று தேவ ராஜ்யம். எஸ், ஆமாம், எக்ஸ்டாப்ளஸ் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி எழுப்பினா. ஏன்னா சாலமோன் தேவனுடைய ஆமா 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 தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். சாலமோன் என்றால் தேவன் அவனிடத்தில் அன்பாயிருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லலாமா? சாலமோனை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரு? தேவராஜ்யத்தை கட்டினார். சரி, ஓகே. இது அங்க. இப்போ எனக்குள்ள, எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இது இந்த ப்ராசஸ் வெளி ப்ராசஸ். முதல்ல அடுத்து நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ப்ராசஸ் முதல்ல யாருக்குள்ளே நடக்கணும்? எனக்குள்ள. அடுத்து குடும்பத்துக்குள்ள. அடுத்து தேசத்துக்குள்ள. இப்போ இந்த 2 காரியமும் முதல்ல எனக்குள்ள நடக்கணும். சொல்லுங்க, எனக்குள்ள நடக்க 2 காரியம் என்னது? பிசாசை என்னை விட்டு, ஆமா, என் எலும்புகளில, நரம்புகளில, தசைகளில, ரத்த நாளங்களுக்குள்ள என் மேல தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை பிசாசை நீ குலைக்க முடியாது, குலைக்க முடியாது. வெளியேறு, வெளியேறு. நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் முதல்ல என்ன நினைக்கிறாரு? பிசாசின் பிடியிலிருந்து அந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்க நினைக்கிறாரு. 1. 2வது, அவனுக்குள் தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். அதனால தான் லூக்கால வாசிச்ச ஒரு நாள், உங்களுக்குள் தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. பிசாசு என்னை விட்டு வெளியேறினபடினால், அதனால தான் வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறீங்க. தேவனுடைய வாசஸ்தலம். அப்ப நான் சீயோன், ஆமென் என்று சொல்லாமா? அப்ப முதல்ல இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்க மேல போட போற. கடைசியா வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, முதல்ல எனக்குள்ள. சொல்லுங்க, முதல்ல எனக்குள்ள என்ன நடக்கணும்? எந்த ப்ராசஸ் நடக்கணும்? 1, பிசாசிலிருந்து கையிலிருந்து. பிசாசு அடிக்கடி சொல்லு, என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது, என் மேல உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. என்னை விட்டு நீ என்ன செஞ்சிடணும்? வெளியேறணும். நான் தேவனுடைய ஆலயம். இன்னொன்று சொல்ற, பிசாசே, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுட்டாரு, என்னை மீட்டுட்டாரு. என் மேல உன் கை இருக்கவே கூடாது. நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம், நான் தேவனுடைய ராஜ்யம், நான் தேவனுடைய ராஜ்யம். 1 நான். அடுத்து குடும்பம். சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ள பிசாசே வராத, வராத. என் கணவன் வழியா வராத, என் பிள்ளை வழியா வராத, என் ஃபியூச்சர்ல வராத, என் பிள்ளையினுடைய திருமண காரியத்தில் வராத, எனக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தில் வராத, வராத. துரத்தன, வெளியேறு, வெளியேறு. என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் கணவனை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு, என்னுடைய எதிர்காலத்தை விட்டு வெளியேறு. அடுத்து பட்டணம். ஆமா, என் வீட்டுக்குள்ள தேவராஜ்யம் வரணும். சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள தேவராஜ்யம் வரணும். சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள தேவராஜ்யம். இது ஒவ்வொரு மனுஷனும் இப்படி தேவராஜ்யமாய் மாறணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்க ஹாஸ்டலில் நான் படிச்சுட்டு இருக்கிற பொழுது அந்த சாட்டர்டே கிரவுண்டு சுத்தம் பண்ணணும், பெரிய கிரவுண்டு சுத்தம் பண்ணணும். அப்போ எப்படி ஒரு 50-60 பேர் இருப்போம்ல, பெரிய கிரவுண்டு.
அப்போ அந்த எங்கள் ஹாஸ்டல் வார்டன் அவங்க சொல்லுவாங்க, நீ போய் அங்கிட்டும் இங்கிட்டுமெல்லாம் போய் சுத்தம் பண்ண வேண்டாம், முதல்ல உன்னை சுற்றி ஒரு வட்டம் போடும்பார். என்ன செய்ய? உன்னை சுற்றி ஒரு வட்டம் போடு. முதல்ல என்ன செய்வோம்? வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறத முதல்ல பிடுங்கிட்டினாவே போகுது. அப்படி 60 பேர் வட்டம் போட்டால் என்ன வந்துடும்? 60 பேர் இருக்கிற அந்த அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா களைச்செடி பிடுங்கப்பட்டுச்சுன்னா கிரவுண்டே சுத்தமாயிரும். நல்லா நல்லா அப்போ என்ன சொல்ற? உன் வீட்டுக்குள்ள ராஜ்யம் வந்தா போது, உன் வீட்டுக்குள்ள உன் தெருவில் ராஜ்யம் வந்தா போது. தேவன் தேசத்துக்குள்ள ராஜ்யத்தை கொண்டு வருவார். பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்து நான் முதல்ல சொன்னேன், முதல்ல நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகணும். 2வது குடும்பம். ஓகே, அது ஓகே. நான், என் குடும்பம், என் தேசம். ஓகே, முதல்ல நான் பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வந்துட்டேனா அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறவளா நான் மாறணும். அந்த அதிகாரம் என்னை கொண்டு தேவன் அதைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். நான் முதல்ல பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வரணும். நான் அநேக ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவளா என்னை தேவன் மாற்ற விரும்புகிறார். இது யாருக்கோ கொடுக்கப்பட்ட வேலை இல்லைம்மா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. யாருன்னு டேடி தேடிட்டு இருக்கிறாரு. யார் என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் வர ஆண்டவரே, நான் வர. ஒன்று அமலேக்கினை முற்றிலும் நாசம் பண்றதுக்கு நான் வர ஆண்டவரே, அமலேக்கினை முற்றிலும் நாசம் பண்ண. ஆமென். அமலேக்கின முற்றிலும் நாசம் பண்ணணும். 2வது இங்கே ராஜ்யத்தை கட்டணும். ஆமேன் என்று சொல்லலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஏஸ்லாம் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்.